நம்ம பார்க்க டாபிக் வந்து விக்கம் மெத்தட். விக்கம் மெத்தட் இன்னொரு பேர் தான் பெனால்டி மெத்தட் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு பேரையும் கொடுக்கலாம். ஒன்று விக்கம் மெத்தட் வரும், ஒரு பெனால்டி மெத்தட் வரும். ரெண்டு எதாக வந்தாலும் நம்ம விக்கம் மெத்தட் செய்வோம். விக்கம் மெத்தட் வந்து இந்த மாடலாம் செய்ய போகணும் அர்த்தம். நம்ம கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஏன்னு சொல்லணும்னா இது ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம அட்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எடுத்துருக்கோம். அட்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்இக்வாலிட்டி வேல்யூ இருக்குது. ரெண்டு இன்இக்வாலிட்டி அதை வந்து நம்ம சப்ஜெக்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரைன் எடுக்கணும். கன்ஸ்ட்ரைன் வேல்யூ ரெண்டு இருக்குது மொத்தம். இந்த சம்மத்தில் ரெண்டு வேல்யூ இருக்கும். அதை வச்சு தான் நம்ம சம்மா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்இக்வால் வந்து ஒரு லெஸ் தான் ஆகும், அவன் எது கிரேட்டர் தானே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு வந்து லெஸ் தான் அதாவது ஸ்லாக் வேரியபிள் S1 கிரேட்டர் தன் ஈக்குவல். அது என்ன காரணம்னா ஸ்லாக் இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூ வந்து ஆட் பண்ண போகிறோம், இந்த டைம் வந்து குறைக்க போகிறோம். அதுதான் இந்த ஸ்லாக் சர்ஃபேஸ் வேரியபிள் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். இதால ஸ்லாக் வேரியபிள் என்னன்னா S1 வேல்யூ வந்து 0 தான். எப்பவுமே S1 S2 அந்த வேல்யூ வந்து 0 தான் இருக்கும். S1 S2 S3 எதுனாலும் ஸ்லாக் வேரியபிள் பார்த்தாலே 0 தான். அதனால தான் S1 greater than equal to 0 கொடுத்துருவோம். ரெண்டாவது சர்ஃபேஸ் வேல்யூ வந்து S2 greater than equal to 0. இது வந்து ஏன் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து செகண்ட் கன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து மைனஸ் ஆகுது. இந்த டேம் ப்ளஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து ஸ்லாக் மட்டும் தெரியல. இந்த டேம் வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் வந்து மைனஸ் பண்ணுறோம். அதனால தான் ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் A1 சேர்க்கிறோம். இதை A1ஓட கோஎஃபிஷியன்ட் வந்துன்னா M1 வருது. அது ஏன் அப்படின்னா எப்பவுமே விக்கம் மெத்தடில் வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் A1ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து எப்பவுமே -M தான். அது வந்து எப்பவுமே கன்ஃபார்ம் வந்து -M போட்டுக்கலாம். அது தப்பு கிடையாது. இந்த இடத்துல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த ஈக்குவேஷன் வச்சு தான் செய்ய போகிறோம். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இருக்குல்ல, அது என்னன்னா இந்த சம்மில் கொடுத்துருக்க கன்ஸ்ட்ரைன்ட் இருக்கா இந்த வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிச்சி இந்த வேல்யூவை வந்து நம்ம ஈக்குவேஷனில் போட போகிறோம். மேக்ஸ் இசட்ல வந்து போட போகிறோம். அந்த வர ஆன்சர் தான் மேக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். இதை வந்து ஏன் 0 S1 0 S2 -M1 ஏன் போட்டுருக்கோம்னா இதில் வந்து கொடுத்துருக்க வேல்யூ தெரிஞ்சு நம்மளுக்கு தெரியும். இது வந்து லெஸ் தேன் மாற்றி இருக்கனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆட் பண்ணோம். இது வந்து S1 வேல்யூ 0 தான், S2 0 தான். இங்கே வந்து -M சொன்னால் RT வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் A1. அதனால தான் வந்து -A1 போட்டுருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த ரெண்டு கன்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். இது ஏன் நம்ம வந்து ப்ராசஸ் செஞ்சோம்னா எனக்கு இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவல் வரணும். இது வந்து இன்இக்வாலிட்டி இருக்குது நமக்கு ஆல்ரெடி. இது வந்து நம்ம ஈக்குவல்னு மாற்றுறதுக்காக தான் இந்த வேல்யூ ஃபுல்லாக நம்ம வந்து செஞ்சோம். இந்த ஸ்லாக் வேரியபிள் எல்லாமே செய்கிற காரணம் வந்து இந்த ரெண்டு கன்ஸ்டன்ட்டையும் நம்ம வந்து ஈக்குவல்னு மாற்றுறதுக்காக தான் இத்தனை வேல்யூ செஞ்சிருக்கோம். இந்த ரெண்டு டேம் ஈக்குவல் பண்ணியாச்சு. இங்கே வந்து S1 போட்ட காரணம் என்ன நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இந்த டேம் வந்து ஆட் பண்ணுற டேம். இந்த டேம் வந்து ஆட் பண்ண போகிறோம், இந்த டேம் மைனஸ் பண்ண போகிறோம். அதனால தான் இங்கே S1 போட்டுருக்கோம். இந்த டேம் வந்து ஏன் -S2 போடுறோம், நம்ம வந்து இந்த கன்ஸ்டன்ட்ல இருந்து இந்த வேல்யூ வந்து மைனஸ் பண்ணணும். அதனால S1 வந்து ஆட் பண்ணுறது S2 வந்து மைனஸ் பண்ணுறது போட்டுருக்கோம். ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆல்ரெடி சொன்னேன். S2 வந்து நம்ம எந்த டேம் மைனஸ் பண்ணுறோமோ அந்த டேம் வந்து ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் ஆட் பண்ணணும். அதனால இங்கே ஆட் -S2 போட்டுருக்கோம். இப்போ இந்த டேம் பண்ணாச்சு. இங்கே வந்து ஏன் S1 S2 S3 போட்டுருக்கோம்னா முதல் கொடுத்த ரெண்டு கன்ஸ்டன்ட் வேரியபிள் தான் S1 S2 S3. எக்ஸ்ட்ரா S1 S2 A1 போட்டுருக்காங்க வந்து நம்ம ஆட் பண்ணுற வேரியபிள் வேல்யூ S1 S2 A1ன்ற வேல்யூ. ஓகேவா? இப்போ கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷனை வச்சு நம்ம வந்து சம்மா மாற்றுறோம். சம்மில் வந்து ஒன்றும் இல்லை. இங்கே வந்து சீரியா போட்டிருக்காங்க வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து X1ஓட கோஎஃபிஷியன்ட் அந்த காஸ்டோட தான் நம்ம வந்து 3 2 3 0 -1 போட்டிருக்காங்க. இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்மில் உள்ள காஸ்ட் தான் இங்கே ஏற்று நம்ம எழுதியிருக்கோம். அதுதான் 2 3 அந்த டேர்ம். இப்போ வந்து CB YB XB அது ஏன் போட்டுருக்கோம்னு சொல்கிறேன். இங்கே வந்து நம்ம S1 A1 எப்படி போட்டுருக்கோம், இங்கே 2 8 8 போட சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க கன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவல் டு வேல்யூ தான் எடுக்கணும். அதனால இங்கே S1 A1 நம்ம எடுத்துக்கோம். YB இந்த டேம் எப்படி எடுக்கணும்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு எந்த டேம் இருக்கோ அதுதான் எடுக்கணும். அதுதான் 2 8. அதாவது நம்ம கொடுத்துருக்க கன்ஸ்டன்ட்ல ரைட் சைடு உள்ள வேல்யூ இந்த 2 8ம் இது வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வேல்யூ லெஃப்ட் சைடு உள்ள வேல்யூ S1 A1 அதுதான் எடுத்து நம்ம இங்கே போட்டுக்கோம். இந்த டேம் எப்படி 0வும் -M வந்து CBக்கு கேட்டீங்கன்னா நம்ம பார்த்தோம்னா ஆல்ரெடி தெரியும். இந்த A1 வேல்யூ இருக்கா, இந்த A1 நான் ஆல்ரெடி சொன்னேன். ஆல்ரெடி ஆர்டிஃபிஷியல் வேரியபிள் A1 அதுக்கு வந்து -M தான் வரும்னு சொன்னேன். அதுதான் நம்ம வந்து இங்கே கோஎஃபிஷியன்ட் போடுறோம். அதாவது இது கூட காஸ்ட் வந்து -M தான் வரும். எப்பவுமே A-ஓட காஸ்ட் வந்து -M S-ஓட காஸ்ட் வந்து 0. ஏன்னா S1ன்ற வேல்யூ 0 நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால இங்கே 0 போட்டுருக்கோம். இப்போ இங்கே 0 படிச்சு -1 போட்டாச்சு.
ஓகேவா? இது வந்து எப்படி வந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு, அதாவது அந்த பக்கம் ஒரு டேர்ம் எடுத்து எழுத போறோம். x1 ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 2 x1 அந்த மாதிரி இந்த டேர்ம் எடுத்து தான் இங்க எழுதி இருக்கோம். இந்த டேர்ம் கொடுத்தாச்சு. இப்போ இங்க 0 0 போட்டோம்னா நம்ம வந்து s1 உள்ள வேல்யூ இருக்கு, s2 க்கு a1 க்கும் அங்க வேல்யூ இல்ல, அதனால நம்ம 0 ன்னு போட்டுறோம். செகண்ட் டைம்ல அங்க வேல்யூ இருக்கு, அதனால இங்க -1 அங்க வந்து -s2 ன்றனால இங்க -1 போட்டுறோம். இந்த டேர்ம் நம்ம போட்டுறோம் போட்டுறோம், அது கரெக்ட்டா 0 தான் போடணும். இப்போ இங்க என்ன சொல்றோம்னா இந்த டேர்ம் இருக்கு, இந்த டேர்மால மல்டிப்ளை பண்ணனும். cb ஆல இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ண போறோம். மல்டிப்ளை பண்றா ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 0 வந்துரும். 0 ஓட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 0 தான் வரும் தெரியும். அதனால அந்த டேர்ம் வந்து நம்ம வந்து தேவை வைக்கணும். செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா -m, இந்த டேர்மால இந்த டேர்ம் ஃபுல்லா மல்டிப்ளை பண்றோம். -3m -4m -2m 0 -m வந்து மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு, அதான் பிளஸ் m ஆயிருக்கு. இங்க 1 அந்த -m அந்த டேர்ம் ஃபுல்லா மல்டிப்ளை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அந்த டேர்ம் அப்படியே எழுதுறோம். இந்த வந்த ஆன்சரை இங்க எழுதிருக்கோம். இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா இந்த zj இதுல இருந்து cj மைனஸ் பண்றோம். cj மைனஸ் பண்ணா -3m -3 இந்த டேர்ம் மைனஸ் பண்ற வேல்யூ தான் இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு மைனஸ் வேல்யூ, அதாவது மோஸ்ட் மைனஸ் வேல்யூ எடுக்க போறோம். இத பாத்தீங்கன்னா 2m -2 இருக்கு, இது -4m -3m -3 வந்துரும். இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளா m போது 1 ன்னு எடுத்து போட்டுறோம். இப்போ 1 போட்டோம்னா 2 -2 into 1 -2 வரும். அப்போ நம்ம வந்து சேவ் பார்க்க எப்படின்னா 2 -2 into -2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம். அதான் -2 -2 -4 ஆகும். அப்போ இந்த டேர்ம் வந்து -6 இது -6 வருது. அதாவது எப்பவுமே வந்துச்சுன்னா -1 ஓட மைனஸ், அதாவது -1 ஓட -2 பெருசுன்னு கணக்கு சீரிஸ்னு பார்க்கறப்ப நம்ம இந்த டேர்மோட இந்த ரெண்டு டேர்ம் ஏதாவது என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு டேர்மே ஈக்குவல் டேர்ம் தான். இந்த ரெண்டு ஈக்குவல் டேர்ம் நம்ம வந்து எது நம்ம ஈஸியாக இந்த டேர்ம் வந்து நம்ம ஈஸியாக இருக்கும். ஏன் கேட்டீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோல வந்து நம்ம எடுக்கக்கூடிய லிஸ்ட்ல வந்து இந்த டேர்ம் வந்து பெருசா இருக்கு, அதனால நம்மளுக்கு இது ஈஸி, அதனால அந்த டேர்ம் எடுக்க போறோம். அதை வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பார்த்தோம்னா இப்படி மினிமம்ல போட்டு பார்க்கணும். மினிமம்ல போட்டு பார்த்து எடுக்கிற வேலையை தான் எடுக்க போறோம் இந்த டேர்ம்ல. ஓகேவா? பார்த்தோம்னா நம்ம இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் வந்து நம்ம எடுக்க போறோம். சரிங்களா? இப்போ வந்து ஏன் ஒண்ணா வந்து எடுத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த டேர்ம்ல வந்து இந்த டேர்ம் 0 வரும். அப்ப இந்த ஒரு மேல இருக்க டேர்ம் 1 கீழ இருக்க டேர்ம் 0 வந்துரும். எனக்கு இந்த ரெண்டு டேர்ம்ல வரப்ப இந்த டேர்ம் வந்து ஈஸியா இருக்கும். அதனால தான் நான் 1 இஸ் தி பாயிண்ட் பண்ணி ஈவன் போட்டுருக்கேன். R1 அதாவது ரோ 1 இருக்கு. ரோ 1 நான் அப்படியே வைக்கிறேன். ரோ 1 அப்படியே வச்சிருக்கேன். பார்த்தா தெரியும். ரோ 1 அப்படியே தான் வச்சிருக்கேன். மாத்த மாட்டேன். ரோ 1 மாத்தாத காரணம் சொன்னேன். ஆல்ரெடி இந்த எதனா 1 தான் வரணும். ஆனா ஆல்ரெடி 1 இதோட மாத்த தேவை. இந்த ரோ 1 நம்ம அப்படியே தான் வச்சிருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல 1 இருக்கனால நான் அந்த டேம் அப்படியே வச்சிருக்கேன். இப்போ இந்த டேம் எனக்கு 4 6 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டேம் நான் 1 மாத்தணும். 1 மாத்தா 1 இப்போ 6 இருந்துச்சுன்னா டிவைட் பை 6 கூட 1 மாத்திடலாம். அந்த மாதிரி தான். இப்போ நீங்க ஆல்ரெடி 1 கொடுத்தனால அது ஈஸியா போச்சு. டேம் அப்படியே வச்சிருக்கீங்க. ரெண்டாவது டேம் பாத்தீங்கன்னா இந்த 0 மாத்தீங்க. எப்படி கேட்டீங்கன்னா இந்த டேம் பார்த்தீங்கன்னா R1 இருக்கா, R1 அப்படியே வச்சுட்டு R1ல வந்து 2 ஆல 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த டேம் 4 இருக்கு, அதனால அந்த டேம் 4 ஆல மல்டிப்ளை பண்ணி இந்த சம்மல 0 வச்சிருக்கீங்க. இப்போ இந்த 4 ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சு R2, அதாவது ரோ 2, அதெல்லாம் R2 பண்ணிருக்கேன். அப்படியே இங்க R2 டேஷ் போட்டுட்டீங்கன்னா இந்த டேம் வந்து நான் மாத்துறேன். இந்த டேம் அப்படியே இருந்துச்சுன்னா R2 போடணும். ஆனா அந்த டேம் நான் மாத்துறேன், அதனால R2 டேஷ்னு போட்டு மாத்திட்டீங்க. இப்போ இந்த மாத்துற வேல்யூ 0 5 0 2 4 1 -1 அது இந்த டேம் தான் நீங்க போட்டுறோம். சரிங்களா? இப்போ இந்த டேம் போட்டாச்சு. இந்த டேம் வந்து என்ன சொன்னா போட்டிருக்க சொன்னேன். இந்த டேமையும் இந்த டேம் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இந்த டேம் இந்த CB-யும் இந்த ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்றோம். அதுல வந்து 2 4 2 4 2 2 2 0 அதே -m ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ என்ன இந்த ரெண்டு டேமையும் இத மல்டிப்ளை பண்ணாக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அந்த ஆன்சர் தான் எடுத்துறோம். Z சேர. இப்போ பாத்தீங்கன்னா இங்க -5m + 4 போடுறீங்கன்னா அந்த மாதிரி 0 + 2 2 -2m + 2 அப்படினா இங்க -2m இங்க மேல 2 இருக்கும். அதான் இங்க 2 போட்டுறோம். -4m + 2 இந்த டேவா நான் ஆட் பண்ணி எடுத்துறேன். அதுக்கு அடுத்து ZJ CJ ஏற்கனவே அந்த பாக்ஸ் நான் சொன்னேன். கீழ இந்த டேமை வந்து இந்த டேமோட மைனஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அதான் இந்த டேம் மைனஸ் பண்றேன். அதனால -m + 1 இங்க 2 இங்க -2 அப்ப இந்த 0 ஆயிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா திரும்பி மைனஸ்ல வேல்யூ வருது. திரும்பி வந்து மைனஸ் வந்திருக்கு. அப்ப இத வந்து நான் எப்படி பண்ணனும்னா இப்போ மல்டிப்ளை நான் ஒரு m க்கு வேல்யூ 1 ன்னு போடுறேன். போட்டு செஞ்சு திரும்பி என்ன ஆகும்னா இங்க மல்டி தான் வரும். நான் அது நான் திரும்பி நன்றி பாக்ஸ் வரும். திரும்பி மைனஸ் தான் வரும். ஏன்னா எனக்கு மைனஸ் m இருக்கு. இந்த டேர்ம்ல எனக்கு பிளஸ் இருக்கு, இந்த டேர்ம்ல மைனஸ் இருக்கு. இப்போ இந்த -m வந்து நான் வேற ஏதாவது மாத்தனா இங்க நான் மைனஸ்க்கு போட்டா எனக்கு சம் முடிக்கமா வரும். அதனால தான் என்ன சொல்றேன்னா இந்த சம் வேல்யூ செகண்ட் ரோ, அதாவது இந்த சம்ல உள்ள செகண்ட் ரோவை நான் மைனஸ்ல மல்டிப்ளை பண்றேன்.
ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மைனஸாக மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம்ல, அந்த செகண்ட் ரோ மைனஸாக மல்டிப்ளை பண்ணிட்டோம். -5 0 -2 -4 -1 1 அந்த டேர்ம்ல எல்லாமே ப்ளஸ் டேர்மாக இருந்துச்சு, மைனஸாக மாற்றிருக்கோம். இப்போ என்ன செய்யணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த டேர்மை இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை பண்ண ஆன்சரை இந்த டேர்ம்ல ஏற்கனவே இருந்த ஆன்சர் தான் என்ன ஆயிருந்தது, மைனஸ் வந்து அதெல்லாம் ப்ளஸ்ன்னு மாறிடுது. அது ஒன்று தான் வித்தியாசம். இந்த டேர்ம் மைனஸ் பண்ணால் எனக்கு எல்லா டேர்மும் ப்ளஸ்லேயே வந்துருச்சு. அப்போ எனக்கு சம்ம இதுக்கு மேலே எக்ஸ்டென்ட், அதாவது எக்ஸ்ட்ரா போட்டு தேவையில்லை, ஆல்ரெடி எல்லாம் ப்ளஸில் வந்துருச்சு. அப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு S2 2 A1 மைனஸ் வந்துருக்கு. இந்த வேல்யூவை வந்து நான் இப்போ எடுத்துருக்கேன். அதாவது x2 வேல்யூ 2 வரும், A1 வேல்யூ 0. அதாவது இந்த டேர்ம் இப்படிதான் இருக்கும். புரியுதா? ஏன் இதை எடுத்துக்கோம்னா இந்த டேர்ம் தான் ஆல்ரெடி சொன்னேன். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு வருது, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருது. இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடு தான் தேவை, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்தாச்சு. இப்போ இது என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன ஈக்குவேஷன், அந்த ஈக்குவேஷன்ல போய் இந்த டேர்ம் சப்ஸ்டிட் பண்றோம். x1 க்கு x2 x3 நம்மளுக்கு இங்க பாத்தீங்கன்னா x2 வேல்யூ மட்டும் தான் கிடைச்சிருக்கு, x1 x2 கிடைக்கல. இப்போ என்ன பண்ணோம்னா x1 ஆட்டோமேட்டிக்கா 0 போடலாம். ஏன்னா நம்ம வேல்யூ கிடைக்கல. அதனால x1 0வும் x3 க்கு 0 போடலாம். இங்க 2x2 நம்ம வந்து x2 வேல்யூ 2 ன்னு கிடைச்சிருச்சு. அதனால தான் 2 ன்னு போட்டுருக்கோம். இந்த டேர்ம் நான் மல்டிப்ளை பண்றேன். இந்த டேர்ம் 0 வேல்யூ, இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் 4 தான் வரும். அப்ப எனக்கு மேக்ஸிமம் z ஓட வேல்யூ வந்து +4 ன்னு கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான் சம்.